ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இனி கல்யாண பிரியாணி சாப்பிட்றதுக்கு கல்யாணத்துக்குலாம் போவேன்னா நீங்களே உங்கள் கையால் வீட்டில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பிரியாணி ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட் அப்படியே நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான் இருக்கும். இன்றைக்கி நான் 1 கிலோ மெஷர்மெண்ட்டில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, பிரியாணி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரம் சூடானதும் நான் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான நெய்யாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் பட்டை, ஒரு 6 கிராம்பு, 6 ஏலக்காய், 2 ஸ்டார் அனிஸ் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த பிரியாணி ஸ்பைசஸும் நீங்கள் இதோட சேர்க்க வேண்டாம், இது மட்டுமே போதும். 1 கிலோ பிரியாணிக்கு 6 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா தின்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்க மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் பொறுமையாக வதக்கி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாகவும் கல்யாண பிரியாணி டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறப்போ இஞ்சோட அளவு பூண்டை விட அதிகமாக இருக்கணும். இப்போ பூண்டு 350 கிராம் எடுக்கிறீங்கன்னா இஞ்சோட அளவு வந்து 400 கிராம் இருக்கணும். 1 கிலோ பிரியாணிக்கு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோடவே ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரை கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. இதையும் எண்ணெயிலே நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ புதினா மல்லி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். 6 வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதுக்கு பாதி தான் தக்காளி சேர்க்க போகிறோம். 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது வேக வச்சுக்கலாம். தக்காளி பாதி வதங்கினதும் நம்ம 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சீக்ரெட் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 3 மீடியம் சைஸ் பட்டை, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப பட்டை வாசனை அடித்து பிரியாணி ரொம்ப சொதப்பிடும். ஸோ கரெக்டாக 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தயிர் வந்து 200 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml தயிர் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இது நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோடவே நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ கூட சேர்க்கலாம், பட் நீங்கள் 1.5 கிலோ சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை ஒரு வாட்டி இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இதோடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வடி பிரியாணி ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். கல்யாண பிரியாணி வடி பிரியாணி ஸ்டைலில் தான் செய்வாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்.
இப்போ ஹை ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட அரிசியை விட சைஸ் கொஞ்சம் பெருசாகணும், அதுதான் கரெக்டான அளவு. பாருங்கள், நம்ம சேர்த்ததை விட சைஸ் வந்து டபுளாக இருக்குது, ஆனால் அரிசி வேகக்கூடாது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அடியில் எதுவும் பிடிக்காமல் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. நீங்கள் இது வடி பிரியாணி ஸ்டைலில் இல்லாமல் நார்மலாக செய்கிறதுனாலும் செய்யலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி செய்கிறதுனால அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும், அதனால தான் நான் வடித்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச அரிசியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அடியில் மசாலா இருக்கு இல்லையா, அதை இந்த அரிசியோடு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விடுங்க. எல்லா அரிசிலையும் அந்த மசாலா வந்து நல்லா படணும், நல்லா ஈவனாக படுற மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே ஒன்றாயிடுச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நான் இதில் மேலே வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உள்ள அரிசி நல்லா வேகும், அந்த தம் வந்து வெளியே போகாமல். இப்போ இது ஒரு மூடி போட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்டகாசமான கல்யாண வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பார்த்திங்கனாலே தெரியும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கலருமே ஆட் பண்ணல, ஆனாலுமே சாப்பாடு கலர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஒரு மைல்டான காரத்தோடு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, செம டேஸ்டியான கல்யாண வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.